வர்த்தக உலகம் தொடர்கிறது. வணக்கம் வர்த்தக உலகம். சார் வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம். கார்த்திபன்ட்டு. சொல்லுங்க. சார் இப்போ அட்வர்டைசிங் ஏஜென்சி நான் இப்போ முறைப்படி பண்ணல, பிரிண்ட் மீடியாவுக்கும் லோக்கல் சேனல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ம்ஹ்ம். சார் அது வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது எப்படி சார்? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கீழே வருமா? அதுக்கு முறையை யாருக்கு கீழே பண்ணணும் சார்? சரி. இப்போ பேப்பர்னா ஆர்என்ஐ கீழே பண்ணுறோம்ல சார், ம், ம். டிவிக்கு அந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். அது மாதிரி இப்போ அட்வர்டைசிங் ஏஜென்சினா எதுக்கு கீழே பண்ணணும், எப்படி பண்ணணும்? சரி. நம்ம வந்து வேலைவாய்ப்பு பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இது ஒரு தொழில் ரீதியாக என்ன மாரி பண்றத பத்தி உங்க சார்ட்ட கேட்கலாம். அதாவது இப்போ ஒரு பிரிண்ட் மீடியானா ஐஎன்எஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். டெலிவிஷனுக்கு டிஐவிபி, டிஐஆர் அதெல்லாம் எம்பேனல்மெண்ட்ல இருந்திருக்கணும். பட் இதுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அது இது ப்ரொசீஜர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெருசாக ஒன்றும் பண்ணணுன்னு பட் அவர் ஆல்ரெடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. பெரிய அளவுக்கு ஆமாம். ஒன்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்குன்னு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குலாம் ஒரு விஷயம் இல்லை. விஷயமாக இல்ல. இல்ல. பட் இந்த மாரி வரும்போது இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படி இண்டஸ்ட்ரின்னு பிரிக்க முடியாதுல்ல சார்? இதை இண்டஸ்ட்ரின்னு பிரிக்க பிரிக்க முடியாது. முடியாது. சர்வீஸ் சர்வீஸ் ஓரியன்டட் ப்ராப்ளி எம்எஸ்எம்இன்னு எடுக்கலாம். ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைஸ். அதுவும் வந்து அவங்களோட டர்ன் ஓவர் அதெல்லாம் வச்சு தான் அதை பார்க்க முடியுமே ஒழிய அஸ் அ இண்டஸ்ட்ரி இதை போய் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆர் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது. இல்ல மினிமம் அப்படின்னா அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரார்ட்ட வந்து ரெஜிஸ்டர் பதிவு ஆமாம் பண்ணணும். ஆமாம். கம்பெனி ரெஜிஸ்ட்ரார்ட்ட அது ஆர்ஓசியில் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணணும். கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணணும். ம்ஹ்ம். அதுவும் ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணணும். அவர் ம். ஒரு இண்டிவிஜுவலாகவே அவரே வச்சு பண்ணணும்னு நினச்சா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. லோக்கலாக யார்கிட்ட பண்ணணுமோ அதை பண்ணால் போதும். அந்த கார்பரேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி அது ம், பண்ணால் ம். போதும். நல்லது. உங்க கேள்விக்கு நன்றி சார். இத தவிர வந்து இந்த விளம்பரத் துறைகள்ல வந்து என்னென்ன டொமைன் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. ம். ஒரு நேயர் கூட கேட்டிருந்தாரு. இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்ல வாய்ப்பு ம். இருக்கான்னு கேட்டிருந்தாரு. ம். இது மாரி என்னென்ன டொமைன்ஸ்? அதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் இந்த இன்னைக்கு வந்து நல்ல க்ரோ ஆயிட்டு இருக்குது ஹெல்த் டொமைன் வந்து. ம்ஹ்ம். ஹெல்த் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா. ஃபினான்ஸ் ரொம்ப நாளாவே இருக்கு. பட் அது எப்பவுமே இருக்கும். இப்போ அது இல்லாமலே வந்து டெக்னாலஜி வந்து ஒரு தனி டொமைன். அட்வர்டைசிங் ஏஜென்சி ஒன்லி டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ற ஆட் ஏஜென்சி நிறைய இருக்கு. ம், ம். ஹெல்த் சம்பந்தப்பட்ட அதாவது ஃபார்மா கம்பெனி ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்கு ஒர்க் பண்ற கம்பெனி தனியா இருக்கு. இந்த ம். மாதிரி ஒவ்வொரு டொமைன்ல இன்னைக்கு க்ரோயிங் டொமைன் பார்த்தீங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஐடி. ம்ஹ்ம், ம். ஸோ இதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா எஃப்எம்சிஜின்னு பார்த்தீங்கன்னா இதுல 2 விதமா யூ கேன் ரூரல் ஆஸ் வெல் அஸ் அர்பன் மார்க்கெட். அர்பன் மார்க்கெட்டிங் ஆமா. பண்ணிக்கலாம். நல்லது. ஒரு நேயர் இருக்கு. பின்ன கேள்வி என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் வர்த்தக உலகம். சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சொல்லுங்க. சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசிட்டு இருக்கேன் சார். ம்ஹ்ம். வினோத் குமார். ஐம் டூயிங் மை எம்பிஏ செகண்ட் இயர் இன் பாரதி யூனிவர்சிட்டி. வெரி குட். சொல்லுங்க. அண்ட் என் ஸ்பெஷலைசேஷனும் மார்க்கெட்டிங்ல வந்து ஐஎம்சி, தட் இஸ் இன்டெகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன், தட் இஸ் இன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்ட். சரி. ஸோ எனக்கு வந்து இப்போ ஒர்க்கிங் ஃபார் மை பிளேஸ்மெண்ட் நவ் ரைட் நவ். ம்ஹ்ம், ம். ஸோ ஐ நீட் டு அப்ரோச் யுவர் கம்பெனி. ஸோ வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபர்தர் நான் என்ன பண்ணணும் உங்க கம்பெனில பிளேஸ் இருக்கு இல்ல ஃபர்தர் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்ட்ல என்னோட ஸ்கோப் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சரி சார். இப்போ இந்த ஏரியால வந்து செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கான வேலை வாய்ப்புக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கும்? இவர் என்ன மாரி நிறுவனங்கள் வந்து என்ன மாரி எதிர்பார்ப்பாங்க இந்த மாரி புதுசா வர்றவங்கள? அதாவது அவர் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு கேட்டாரு. அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர்ற கம்பெனிலே அட்வர்டைசிங் ரிலேட்டடாக இருக்க கம்பெனியோ இல்லை சாதாரண ஒரு கம்பெனியில் பிராண்ட் கம்யூனிகேஷன் சைடோ அவர் போகலாம். அதாவது 2 சைடு இருக்கு. ஒரு கிளைண்ட் சைடும் அட்வர்டைசிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் தேவை. பிராண்ட் கம்யூனிகேஷன், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி. ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு பிராண்ட் கம்யூனிகேஷன் சைடும் போய் சேரலாம். இல்லை ஒரு ஆட் ஏஜென்சியில் வந்து சேரலாம் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்கன்னா. அப்படி வரலைன்னா அவரோட ஒரே ஸ்கோப் வந்து அவர் எல்லா ஆட் ஏஜென்சிக்கும் அவர் அப்ளை பண்ணுறது தான். மோஸ்ட் ஆஃப் த ஆட் ஏஜென்சி அவங்களோட ரிக்குயர்மெண்ட்டை வந்து அவங்களோட வெப்சைட்லேயே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மாதிரிலாம் வேணும். ப்ராபப்ளி அவர் எம்பிஏ படிக்கிறதுனால இமீடியட்டாக அவர் வந்து கிளைண்ட் சர்வீசிங் சைடோ இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அந்த சைடு போகலாம். அவர் அக்கௌண்ட் மேனேஜராக ஆகலாம் ஒரு ஆட் ஏஜென்சி. இப்போ வாய்ப்பு அப்படின்றது பொதுவா இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு வரவங்க, அப்படி எம்பிஏல அது மாரி மார்க்கெட்டிங் முடிச்சுட்டு வரவங்க, ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். ஸ்பெஷலைஸ் பண்றவங்க, இவங்களுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்குது. இதை தவிர அப்படி இருந்து ஒரு டெக்னிக்கல் முடிச்சவங்க, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்படின்றவங்களுக்கு ம். இந்த விளம்பரத்துறையில என்ன மாரி வாய்ப்புகள் இருக்கும்? இப்போ டெக்னிக்கலாக வந்தாங்கன்னா அதான் நம்ம முன்னாலே சொன்ன மாதிரி இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சிக்கு வரணும்னா இன்னைக்கு நியூ மீடியா தான் ஒரு பெரிய விஷயம். ஒரு இன்ட்ராக்டிவ் மீடியா அதாவது ஆன்லைன் அட்வர்டைசிங் தான் இன்னைக்கு பெருசாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அது ஒரு எமர்ஜிங் மீடியா அது. ம்ஹ்ம். ஸோ அதில் வந்து ஒரு கிரியேட்டிவ்க்கு வந்து அதை எப்படி கிரியேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணலான்னு தான் தெரியுமே ஒழிய டெக்னிக்கலாக அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் டெக்னிக்கலாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அதை டெக்னிக்கலாக எப்படி சொல்லணும்னு தான் தெரியுமே ஒழிய கிரியேட்டிவாக இது 2ம் ஜெல் ஆகுற மாதிரி அவங்களும் கிரியேட்டிவ் கொஞ்சம் அவங்களுக்கு கிரியேட்டிவ் தாட் இருக்கு.
அதே மாதிரி அவங்க ஒரு டெக்னிக்கலாவும் குவாலிஃபைடா இருக்காங்க. அதனால அவங்க இன்னும் எஃபிஷியன்ட்டா இருப்பாங்க மத்த கிரியேட்டிவ் கம்பேர் பண்றப்போ. ஸோ நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆன்லைன் அட்வர்டைசிங்ல கேம்பெயின் பண்றதுக்கு. ம், ம். ஒரு நேயர் இருக்கார் கேள்வி பார்க்கலாம். வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க. நான் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். ம்ஹ்ம். இல்லை, இப்போ நாங்கள் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணுறோம். அனிமேஷன் விஎஃப்எக்ஸ். சரி. நாங்கள் எப்படி ஆட் ஏஜென்சி கிட்ட நாங்கள் ஒர்க் வாங்குறது எப்படி? சரி. ஆட் ஏஜென்சிக்கு ஒர்க் வாங்குறது எப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் சார். எப்படி நான் ப்ராஜெக்ட்ல எடுக்கிறது அதுக்கு அதை பற்றி கேட்கணும். சரி. இவர் வந்து இவர் அனிமேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. பொதுவா ஆட் ஏஜென்சி எல்லாமே வந்து அவங்களுக்கு அனிமேஷன் எங்க தேவைப்படும் அப்படின்னா, அவங்க ஆட் ஃபிலிம் பண்ணையில அது மாரி தான். ஸோ அது எடிட் ஷூட் அந்த மாரி ஒரு இடத்தோட ஒரு அசோசியேட் ஆயிருந்தாருன்னா, இட் இஸ்